ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இவா தான் எங்களுடைய குட்டி சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் எங்களுடைய வீடியோ வந்து பார்த்து கொண்டிருக்கிறா. நாங்கள் இன்றைக்கு வந்து நைனாதீவுக்கு போகிறதுக்கு பிளான் இருந்த நாங்கள் எல்லாருமே பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் மற்றது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட ஃபேமிலியும் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தது. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட அண்ணாட பஸ் தான். அப்போ பிளான் பண்ணியிருந்தபடி கடைசி நேரம் நிறைய பேர் சொதப்பிட்டினோம். அப்போ நிறைய பேர் வேற இல்லை. யார் வந்தாலும் விராட்டிலும் நாங்கள் இதை வந்து போய் சேர்றதுன்னு சொல்லி ஒரு முடிவில் சரின்ட்டு வலிக்கிட்டு நாங்கள் போய்கொண்டு கேட்கல. பஸ்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ நாங்கள் திருப்பி வேனில் போவோம்னு சொல்லி அவை பிளான் பண்ணியிருந்தவை. அதுக்கு பிறகு எங்களை இறக்கி விட்டுட்டு வேறு ஒரு பஸ் ரெண்டு அரேஞ்ச் பண்ணி விட்டுருந்தவை. அப்போ அது கொஞ்சம் தூரம் எங்களை கொண்டு போய் விடுறதுக்கு. ஆனால் நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி திருப்பி இயக்கச்சிக்கு போனாங்க. ஏன்னு சொன்னால் இப்படி இயக்காலமாக சாப்பிடாமல் எல்லோரும் இறங்கி வந்துட்டோம். அப்போ சரி ஓகே சாப்பிட்டு வருவோம்னு சொல்லி எல்லோரும் வந்து இயக்கச்சிக்கு போனாங்க. முதலாவது வந்து இதான் இந்த முதலாவது பஸ். இப்போ மாறிட்டு நாங்கள் இன்னொரு பஸ்ஸுக்கு போகிறோம். இது வந்து இரண்டாவது பஸ். பாருங்க ஒரு பயணத்தின் பிளானை எப்படி எல்லாம் மாறுதுண்டு. சரி ஓகே ரெண்டாவது பஸ்ஸில் ஏறி ஏதோ ஒரு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் மாறி சாப்பிட்டு கொண்டு நாங்கள் போய் இறங்கினோம். எங்கன்னு சொன்னால் எக்கச்சியில் இருக்கிற உணவகம் உண்டுக்கு. அதில் பாருங்க ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கச்சான் அதெல்லாம் விற்று கொண்டிருக்கா. அவன் வந்து ஒரு 80 வயசுக்கு மேலே தானே வந்து உழைச்சி வந்து சம்பாதிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆள். அது கிட்ட போய் வீடியோ எடுக்க நேரம் கிடைக்கல. இன்னொரு நாள் அதை பதிவிடுறேன். சரி ஓகேன்னு சொல்லி அந்த உணவகத்துக்கு போயாச்சு. போனால் அங்கே வந்து வடை எல்லாம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வடை சாப்பிடுவோம்னு சொல்லி வடை எடுத்துனாங்க. வடை நல்லா இருந்துச்சு பார்த்தா திருப்பி இன்னொரு வடை வாங்குவோம்னு சொல்லி பிளான் பண்ணால் வடையெல்லாம் முடிஞ்சுது. பிறகு அதில் வச்சு எங்களுக்கு திருப்பி ஊற வச்சுருந்த உளுந்த திருப்பி வடை போட்டு தந்தான். அதுக்கு பிறகு அங்கால டீ எல்லோரும் வாங்கி குடிக்கவே நான் சுகர் கட்டுண்டபடியாக டீ குடிக்கலை. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது இல்லை. அதால் பிறகு வேண்டாம்னு சொல்லிட்டேன். பிறகு சொன்னால் சர்க்கரை போட்டு மாம்பழம் ஜூஸ் தரலாம்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவள் போட சொல்லிவிட்டு அதையும் வாங்கி குடித்தேன். நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் அளவாக தான் போட சொல்லியிருந்தேன் நான். அதோட இப்போ அவைக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. அவை ஒரு போட் ஒன்று அடிச்சிருந்தவே அவன் உணவகத்தின போட். அதை வந்து போட இல்லாமல் இருக்கான். அதோட இந்த உணவகத்துக்கு பெரும்பாலான ஆக்கள் அந்த போட் போட்டால் தானே விரும்பினோம். அப்போ அதால் ஆக்கள் வாரதும் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லி இருந்தவா. நாங்கள் போன நேரம் என்ன உதறியில் நிறைய பேர் அந்த நேரம் வந்திருந்தவை. நாங்கள் அந்த அம்மா கதைப்பா கேளுங்க. எங்கள் பேர் அருந்தவநாதன் கேதீஸ்வரி. நான் இயற்கை உணவகத்தில் வேலை செய்கிறேன். எங்களோட இதில் ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது. மாம்பழம், பப்பாப்பழம், பத்தாப்பழம், விளாம்பழம், பெசம்புரோட் அப்படி பழங்கள் இருக்குது. ஜூஸ் அடித்து கொடுக்குறோம் நாங்கள். டீ பிளேண்டி, இஞ்சி பிளேண்டி, கோப்பி எல்லாம் அடித்து கொடுக்குறோம் நாங்கள். சுவர்காரருக்கு என்ன மாதிரி, சுவர் இல்லாத ஆக்களுக்கு என்ன மாதிரி என்று சொல்லி அந்தந்த செய்து கொடுக்குறோம் நாங்கள். மற்றது காலை உணவாக அப்பம், இடியப்பம், தோசை, இட்லி, கடலை, மதிய சாப்பாடு, சோறு அப்படி தண்டுறாங்க. விடிய 7 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பின்னேரம் 6 மணிக்கு மூடுறோம் நாங்கள். இதில் என்ன மாதிரி உங்களுக்கு வியாபாரம் எல்லாம் போகுதா? வியாபாரம் இப்போ பெருசாக கடை மூடி இருந்தது தானே. முதல் திறந்து நல்லா வேலை போய்கொண்டு இருந்தது. இப்போ 2 மாதமாக கடை வேலை செய்கிறதுக்காக மூடி இருந்தது. அதனால் இப்போ கொஞ்சம் குறைவாத்தான் இருக்குது. இனி போக கொஞ்சம் செய்யலாம். நாங்கள் டெவலப்பாக செய்வோம். போட் போடணும். வெளியில் போட இல்லாதுன்னு சொல்லினோம். அப்போ அதனால் கொஞ்சம் கரைச்சலாக இருக்குது. போட் போடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? போட்டால் ஏதோ காசு கட்டணுமா. அதை விட ரோட்டில் போட இல்லாதான் வேலியோடு தானே பெருமா. அப்படி வேலியோட வந்தால் தெரியாதானே வெளிப்பார்வைக்கு. இப்போ வாகனங்கள் வரைக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு தான் அடிச்சு நாங்கள் பெரிய போட்டா. அது போட் போட இல்லாதுன்னு சொல்லி நீங்கள் போட் அடிச்சும் போட் போட இல்லாமல் இருக்குதோ. போட்டால் தான் வச்சு. அதுக்கு எவ்வளோ காசு கேட்கணும்? 1 லட்சம் சொல்லி கதைச்சவைகள். அது 1 லட்சம் தான் ஓகே சொன்னீங்கன்னா அதை என்ன சொன்ன போடலான்ற மாதிரி சொல்லினோம். முள்ளுக்கண்டா கரைச்சல் தானே. அப்படி செய்யலாம் தானே ஒரு உணவகம். என்கிற இயற்கை உணவகம் தானே. வெளியாக்கள் இல்லை. அந்த போட் போடுறதுக்கு என்ன செய்யணும்ன்ற பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். மற்றது இதில் கூடுதலாக
இங்கே வந்து என்னென்ன அங்காலயம் ஒரு சைட் ஒன்று இருக்குல்ல, வடை, அப்பம், வடை, இட்லி, தோசை, இடியப்பம், புட்டு, மதியத்தில் சோறு சமைக்கிறவா அப்போ 3 நேரம் வந்தாலும் இங்கே சாப்பாடு கிடைக்கும். அப்போ எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க? பின்னர் 6 மணிக்கு. சரி, 6 மணிக்கு முதல்ல வந்து உங்களுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கும். உண்மையாகவே உடனே சுடைக்கிறதான் செய்து கொடுக்குறோம். உண்மையாக நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்குறேன். நான் வந்து சீனி வந்து பாவிக்கிறது இல்லை. இப்போ அதான் வேண்டாம்னு சொன்னேன், டீம் வேண்டாம்னு சொன்னால் நான் நீங்கள் உடனே சர்க்கரை போட்டு தந்துருந்தீங்க, நல்லா இருந்தது. அதோட அந்த வடையும் நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ தொடர்ந்து செய்யுங்கோ. நாங்கள் அந்த போட் போடுறதுக்கு ஏதாச்சும் அனுமதி எடுக்கலுமா, என்ன செய்யலாம்னு சொல்லி நான் அதுக்கு பார்க்குறேன். சரி, ஓகேன்ட்டு சொல்லி நாங்கள் இருக்கும்போதே வேறொரு டீம் ஒன்று வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் வெளிக்கிடும்போது இன்னொரு டீமும் வந்தது. சரி, ஓகேன்னு நாங்கள் வடையை திருப்பியும் வாங்கி ஆர்டர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு கதைச்சு கொண்டு இருந்தோம். நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு வேன் வந்துட்டுது. அப்போ சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் அந்த அக்காக்கள் எல்லாருக்கும் வந்து போயிட்டு வரோம்னு சொல்லி போட்டு வெளிக்கிட்டோம். இந்த வேன் வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் திருப்பி வேனில் வந்தாக்களும் இருக்கா வடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளிக்கட்டினோம். நாங்கள் வெளிக்கிட்ட பிறகு இந்த இன்னொரு வாகனம் ஒன்று வந்தது. சரி ஓகேன்னுட்டு நாங்கள் போக வெளிக்கிட்டோம். அதோட முக்கியமாக இந்த டீம் வந்து எந்த டீம்னு சொன்னேன், நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்த எங்களோட பள்ளிக்கூட நண்பர்கள்தான். அதுக்கு பிறகு நாங்கள் சாவச்சேரி சந்தைக்கு போக இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு இங்கே தான் இறங்கினாங்க. நான் வாழ்நாளில் ஒரு நாள் கூட சாவச்சேரி சந்தைக்கு இறங்கி வந்ததே இல்லை. ஆனால் போயிருக்கேன், பஸ்ஸில் போய்க்க பார்த்ததோடு சரி. இன்றைய தான் வந்தாங்க. திருப்பி எல்லாம் சாமானை வாங்கிட்டு நாங்கள் பனங்கிழங்கும் வாங்கிட்டு எல்லோரும் ஆளாளுக்கு பிரித்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த கட்டம் பயணத்தை ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் வந்து டவுனுக்கிட்ட வந்துட்டோம். நல்ல அழகான சூழல் ஒன்று இருந்தது. அதாவது ஜாழ்ப்பாணம் டவுனில் இருந்து என்னோடய கேமராவில் சில இடங்களை வந்து பதிவு செஞ்சு கொண்டு வந்தேன். நான் உண்மையில் வந்து நல்ல வடிவாக இருந்துச்சு. நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழல் உண்டு, நல்ல வடிவாக இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த கோட்டைக்கு வந்து நாங்கள் கோட்டையை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். கோட்டைக்கு நாங்கள் போகலை, கோட்டையை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். அடுத்தது வந்து எனக்கு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு பெரிய அளவுக்கு இந்த இடங்கள் தெரியாது. ஆனால் என்னோட வந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவங்க இங்கே தான் குறிப்பிட்ட காலம் வந்து இருந்தவங்கன்னு சொல்லி சொன்னவங்க. இதில் வந்து ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்ததுன்னு சொல்லி அவன் சொல்லித்தான் எனக்கும் தெரிஞ்சது. மிகுதி பகுதியை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் பதிவு செய்வோம். ஏன்னு சொன்னால் அது நிறையவே இருக்குது. எங்கள்கிட்ட போகும் வரை நிறைய சம்பவங்கள் நடந்தது. அடுத்த பதிவில் மிகுதியை பார்க்கலாம். நன்றி.